அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுலேயும் அவன் அப்பா பற்றி பேசும்போது ரொம்ப உருக்கமாக இருந்தது. இந்த நிலைமைக்கு அவர் வர காரணம் உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் தான், அப்பாவோட நம்பிக்கை. சில நேரங்களில் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா நமக்கு வில்லனாவே தெரிவார். கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. என்னடா இந்த விருப்பம் பிறந்துட்டேன்னு நினைப்போம். நானும் நினைப்பேன். சில ஃப்ரெண்டு அப்பா அப்படி இருப்பார், ஃப்ரெண்டு அப்படியே அரடைப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு அவங்க அப்பா சும்மா கூட்டி போவார், நம்ம அப்பா சும்மா கூட உதப்பார், குட்டி போடுவார். சே நம்ம அந்த வீட்டில் பிறந்துக்கலாமே, இவருக்கு பிறந்து இங்கே வந்து பிறந்துட்டோமே, இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அந்த கண்டிக்கிற அப்பா தான் ஹீரோ. ஏன்னா கண்டிக்கிற ஒவ்வொரு கண்டிப்புலையும், ஒவ்வொரு அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு அப்போதைக்கு வலி தெரியும், ஆனால் அது வலி இல்லை, நம்ம மேல ஒரு அக்கறை. அந்த மாதிரி அப்பா வளர்ப்புற ஒரு பிள்ளைய தான் முன்னாடி சாதனையாளர் வருவாங்க, உலகத்தை உணர்வாங்க. அது மாதிரி அவர் அப்பா கண்டிப்போடு இருந்திருக்காரு. அதை இன்னைக்கு சாதனையாளர் ரசியம் இருந்திருக்காரு. நான் சினிமாவில் ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சினிமாவை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு படத்தில் பிடி போட்டுருவேன். பின்னிடுவார், பின்னி அடி நச்சிருவார். திருந்துவோமா? திருந்த மாட்டோம். இந்த முறை எப்படி மாட்டணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டக்கூடாது, அடுத்து வேற ரூட்டு. ஓகே, இந்த தெரியாமல் போகிறது கூட பஸ்ஸில் போகும்போது எவனாவது பார்த்து போடுவான். அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ட்ராவல் தண்டவனம் அந்த வழி நடந்தே போகிறது, அங்கேயே நான் பார்ப்பேன், மனமேக்கு நான் பார்ப்பேன். இப்படி மாற்றி மாற்றி போடுவோம். சினிமா பார்த்ததுக்கே அடித்தங்க அப்பா, நான் சினிமாவுக்கு போகிறேன், டயர்ட் ஆகணும், உதவிகளை சேரணும் அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் என்னைய அனுமதிச்சு அனுப்பிச்சிட்டார். விடமாட்டார் நினச்சேன், நான் அனுப்பிச்சிட்டார். அவங்களுக்கு தெரியும் எங்கே கண்டிக்கணும், எங்கே சப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி அவருக்கு கிடைச்ச அப்பா ரொம்ப ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு இயக்குனர் ஆகி இன்னைக்கு ஒரு புக்கு வெளியிற அளவுக்கு இன்னைக்கு யோசிச்சுட்டாரு. ஒன்றே ஒன்று தான், ஒரு தமிழராக நம்ம பல விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கமா இல்லையா. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தெலுங்கர்களுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி, மலையாளிகளுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி, கன்னடர்களுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி இலங்கை தமிழருக்கு கொடுக்குறோமா? தமிழினம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழினமா? மற்ற மொழிக்காரர்களுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழும் சொல்கிறோம். நம்ம தமிழினம் இங்கே வந்தால் வாழ வைக்கிறோமா? ஒரு கேள்வி இருக்கா? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு விஷயத்து இப்போ ஒரு படம் டூரிஸ்டாக மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்? கதையா, திரைக்கதையா, இது ஹீரோவோட மாசா? ஒன்றுமே இல்லை. இலங்கை தமிழர்களுக்கு நம் மக்கள் கொடுத்த ஆதரவு, இலங்கை தமிழர் மீது நாம் கொண்ட பாசம், அந்த வெளிப்பாடு தான் அந்த படம் ஹிட்டு. தமிழினம் அப்படின்னா இங்கே உலகத்தில் எந்த நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் இங்கேயும் தமிழ் இருக்கணும், எல்லாமே தமிழிடம் தான். இங்கே வெளிநாடு தமிழன், இலங்கை தமிழன், தமிழன் எங்கே தமிழ் தானே. நம்ம தமிழக மக்கள் சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கரை. அது என்னைக்கு போகுதுன்னு தெரியாது. அது என்ன கரைன்னா, தமிழீழ மக்களை, அப்பாவி மக்களை கொண்டு பூசும் போது வேடிக்கை பார்த்துட முடியாது.
வேடிக்கை பார்த்தோம். தடுத்திருக்கணும். கொண்டு கூச்சாங்க. நான் என்ன சொல்றேன், விடுதலை புலிகளுக்கும் சிங்களருக்கும் வார், அதுல சிங்களரும் சாகலாம், விடுதலை புலிகளும் சாகலாம். ஏன்னா இது ஒரு யுத்த தர்மம். ரெண்டு பாகிஸ்தான் இராணுவமும் இந்திய இராணுவமும் போராடும் போது இங்கேயும் இழப்பு இருக்கும், அங்கேயும் இழப்பு இருக்கும். தர்மம் தானே. அப்பாவி மக்கள் என்ன பணம் செஞ்சாரு? அப்பாவி மக்கள் ஏன் கொண்டு கூச்சாரு? அப்பாவி பெண்களை ஏன் கற்படுத்தி நாசம் பண்ணாரு? இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் இருந்து விட்டோம். இது தமிழ்நாடு என்றுக்குமே பெரிய கரை. அது ஒரு பாவத்தை சுமத்து இன்னைக்கு இருக்கும். அது யார் காரணத்தில் வேடிக்கை பார்த்து விட்டோம். அந்த வழி ஒரு கதை பேசும்போது சொல்லும்போது அந்த இவரு நான் விடுதலை புலியில் இருந்தாரு, இவரையும் அடி வாங்கினாரு. இவர் கலைஞன், அவர் தமிழ் கலைஞன். இவர் அடிபட்டுருக்காரு, அதோட தப்பிச்சிட்டாரு. அதனால சொல்ற கதை கிடைக்கும். எத்தனை பேர் மாற்றி விட்டு சின்ன உணவு ஆயிட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி நிறைய வேடிக்கை பார்த்துட்டோம், இழந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்க யாராவது ஈழத்தமிழர்கள் வந்தா அவங்களுக்கு நாம் முழு ஆதரவு கொடுக்கணும். அது ஒன்றுதான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரிகாரத்தை தேடிட்டே இருக்கலாம். ஆனால் ரசிகம் போன்ற இலங்கை தமிழர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம், அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். இன்னைக்கு இத்தனை இவ்வளவு பேர் ஒரு கூட்டியிருக்காரு, இத்தனை பேரை நீங்க வரவழைச்சிருக்காரு. ஏன், எப்படி முடியும்? தமிழர் என்ற உணர்வாக முடிஞ்சது. இலங்கை தமிழர்கள் எல்லாம் இங்கே உள்ள தமிழர்களை தமிழர்கள் நினைக்கிறார்கள், அண்ணன் தம்பி தான் நினைக்கிறாங்க. நாமளும் நினைக்கணும், நினைப்போம். ரஷ்யம் எங்களில் ஒருவர், தமிழர்கள் ஒருவர். இன்னைக்கு திரை உலகில் தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கோ, நடிகருக்கோ இல்லாத அக்கறை. சிறு படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் ஆக தத்தளிக்குது, படத்தை முடிச்சுட்டு போராடுறாங்க, போட்ட காசு எடுக்க முடியல. புலம்பல்கள் ஓரம் சொல்லலாம். யாருக்குமே அக்கறை, அவர் இங்கே உள்ளவங்களுக்கு அக்கறை இல்லாத போது ரசிமா அவர்கள் சிறிய படங்களை நாம் வாங்கி திரையிட வேண்டும். கஷ்டப்படுற சின்ன சின்ன புலிசர்களுக்கு நாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. அதனால சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், அண்ணன் அவர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரசிமா அவர்கள் அவர் லட்சியத்தை வெகு விரைவில் தொட்டு விடுவார். நம்ம எல்லாரும் ஆதரவாக இருப்போம். நன்றி, வணக்கம்.